நடந்த விஷயம் சொல்கிறேன். நேற்று ஒரு 3 எம்எல்ஏ ஒரு எம்பி முன்னாள் அமைச்சர் அவர். ஓகே. அவர்கிட்ட நான் பேசும்பொழுது அவங்க சொன்ன வார்த்தை, இந்த நிகழ்வுக்கு பிறகு என்னை அழைச்சாங்க. அப்போ என்னடா கூப்பிட்றான்னு சொல்லிட்டு எடுத்து பேசும்பொழுது, தளபதி விஜய் அவர்களை குறித்து நாங்கள் பெருமைப்படுறேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்னாரு. மாற்று கட்சியிலேருந்து ஒருத்தர் இப்படி கூப்பிட்டு நம்மள்ட்ட சொல்லும்போது என்ன விஷயம்னு கேட்கும்பொழுது தான் அவர் சொன்னார், சமகாலத்தில் இப்படி ஒரு ஆண்மகனை, இப்படி ஒரு தலைவனை நாங்கள் பார்க்கல. எங்கள் காலத்துலலாம் நாங்கள் அரசியல் அவர்களுக்கு எதிர்த்து செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டது. ஏன்னா ஒன்று சீட்டு பேரத்தினால நாங்கள் கட்சி சொல்வதற்கு அடிபணிந்து போய்விடணும். எந்த தவறு நடந்தாலும் எதிர்த்து பேசவே கூடாது. கேட்டால் கூட்டணி தர்மம்னு சொல்லி எங்கள் வாயை அடைச்சிட்டாங்க. 3வது பணத்துக்கு விலை போயிடுவாங்க. இதுதான் அரசியல். இதுதான். அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் மிக தைரியமாக எல்லாத்துலையும் ஓப்பன் ஸ்பீச் பேசக்கூடிய வார்த்தை என்னன்னா, எங்களை எதிர்க்கிறவன் எங்களை அழிச்சிருவேன்னு சொன்ன எவனா இருந்தாலும் இங்கே தான் நிற்கிறான்ட்டு. ஆனால் நீங்கள் பணத்தை கொடுத்தோ சீட்டை கொடுத்தோ திமுக விஜய் அவர்களை விலைக்கு வாங்கவே முடியாதுன்றதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்க வந்ததே அவர் உங்களை முடிக்கிறது தான். அப்படின்னும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை தனித்தனியாக அவங்க பேசும்பொழுது நிறைய பேசினோம். அவங்க சொன்னதுடைய சாராம்சம் இதுதான். அவங்க சொன்னது என்னன்னாக்கா, எதிர்காலத்தில் நாங்கள் டிவிகேக்கு வருவோம். இன்னைக்கு வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் இவருடைய அணுகுமுறை, இவரை மக்கள் தூக்கி கொண்டாடுவது, இவர் திமுகவை கையாளக்கூடிய விதம், பிஜேபியை கையாளக்கூடிய விதம் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டெபனா இந்த மக்களுக்காக உண்மையிலுமே மக்களை ஒருத்தர் நேசிச்சா எப்படி இருக்குன்றதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம்.